நடத்தப்பட்ட ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் போருக்கு பிந்திய இலங்கையில் நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய வன்முறையாக இருக்கின்றன. இதனால் 315 அளவிலான அப்பாவி கிறிஸ்தவ பொதுமக்கள் உயிரிழந்ததோடு கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட மக்கள் காயங்களுக்கு உள்ளாகினர். குண்டுவெடிப்புகளுக்கு பின்னர் பயங்கரவாதத்தை தடுக்கும் போர்வையில் அரசினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளால் பல அப்பாவி முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டனர். இவ்வாறு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையின் வெளிப்பாடாகவே ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் இருந்தனவே தவிர இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி இன்னும் காணநீராகவே இருக்கின்றது. தொடர்ந்து வந்த அரசாங்கங்களும் இதற்கான முறையான நீதி பொறிமுறையை கையாளவில்லை. ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் அவை ஒன்றில் பொதுமக்களால் அணுகப்பட முடியாத நிலையோ அல்லது அவை குற்றவாளிகளை வெளிக்கொணராத நிலையோ தான் காணப்படுகின்றது. இவ்வாறான சூழலில் தான் இலங்கை ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் நீதியும் தண்டனையும் என்ற நூலின் வெளியீடு முக்கியத்துவம் பெறுகின்றது. தற்போது நான் நிகழ்வை தலைமை தாங்கும் திரு ஹசன் முபாரக் அவர்களை வரவேற்புரையும் தொடக்க குறிப்பும் வழங்குவதற்காக மேடைக்கு அழைக்கின்றேன். நன்றி சகோதரி. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் அனைத்து நேசர்களுக்கும் வாசிப்பாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் என்று கூறி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். 2019 ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை அப்பொழுது காலை 7 மணி இருக்கும். வழமை போல நாங்கள் எங்களுடைய முகநூலிலே எங்களுடைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு ஹாப்பி ஈஸ்டர், அது மகிழ்ச்சிகரமான ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை என்று வாழ்த்து சொல்கின்ற ஒரு நாள். அப்பொழுது நான் துபாயில் இருந்து வந்திருந்தேன். நான் என்னுடைய முகநூலிலே ஹாப்பி ஈஸ்டருக்கு ஒரு பதிவை போட்டிருந்தேன். உடனடியாக 2 நிமிடத்திற்கு பின்னால் என்னுடன் மிக நெருக்கமாக ஒரு நன்றியாக இருந்தவர், ஒரு டிப்ளமேட்டிக் ஆஃபீஸ் வேலை செய்து கொண்டிருந்த சிங்கள பௌத்த சகோதரி உடனடியாக எனக்கு அதுக்கு ஒரு கமெண்ட் பின்னூட்டம் விட்டிருந்தார். சிங்களத்தில் எழுதப்பட்டிருந்தது. அவர் சொல்லியிருந்தது, அவருடைய உணர்ச்சியை அவர் வெளிப்படுத்தி இருந்தார். அவர் சொல்லியிருந்தது, அதை நான் எடிட் செய்யாமல் அப்படியே சொல்கிறேன். உங்களா விஸ்வாச கரணம பேரி யாத்தியா. அவர் என்னுடன் அப்படி அதற்கு முதல் உரையாடியதில்லை. ஆனால் அவருடைய அந்த அன்று என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அந்த நேரம் அவருடைய அந்த பின்னூட்டத்தை பார்த்த பொழுது உண்டான அசௌகரியம் இன்னும் ஒரு சமூகமாக எங்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான காரணம் சகோதரி குறிப்பிட்டது போல அந்த வன்மையான கொடூரமான தாக்குதலுக்கான நீதி இன்னும் நிலைநாட்டப்படவில்லை. நான் அசௌகரியம் என்று கூறியது இந்த தாக்குதலுக்காக கொல்லப்படுவதற்காக அல்லது பணியிடப்படுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள், அதிலும் குறிப்பாக தமிழ் பேசுகின்ற கிறிஸ்தவர்கள். நீங்கள் தாக்குதல் நடந்த இடங்களை பார்க்கின்ற பொழுது அது உங்களுக்கு புரியும். தமிழ் பேசுகின்ற கிறிஸ்தவர்களை இலக்கு வைத்து அதிகார ஆசைக்காக நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு குண்டுகளை சுமந்து சென்றவர்கள் முஸ்லிம் பெயர் தாங்கிகள். அவர்கள் தாங்கி சென்றது குண்டுகள் மட்டுமல்ல, முஸ்லிம் பெயர்கள் தான். அதனாலே தான் ஒரு சமூகமாக அசௌகரியத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நாங்கள் இன்னும் அந்த அசௌகரியத்தை தாங்கிக் கொண்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சகோதர கிறிஸ்தவ மக்களுக்கு எங்களுடைய அனுதாபங்களையும் வேதனைகளையும் அவர்களோடு பேசுகின்ற பொழுது கூறிக்கொண்டிருக்கின்ற அதே வேளை இந்த தாக்குதலின் மூலமாக மிகுந்த சிரமத்துக்கும் அவமானங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் உட்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் ஆக முஸ்லிம் சமூகமும் அந்த ஒரு நிலையான ஒரு நீதியான ஒரு நீதியை வேண்டி நிற்கின்றது. இந்த புத்தகம் சகோதரர் சட்டத்தரணி சர்ஜுல் ஜமால்தீன் அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தை முழுமையாக வாசிக்க எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. ஆனால் நான் அதை கிளாஸ் த்ரூ பண்ணினேன். மேலோட்டமாக வாசித்து பார்த்த பொழுது மிக விரிவாக ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு முன்னரான இலங்கையின் நிலவரங்கள், 2009 இலங்கையிலே நிகழ்ந்து கொண்டிருந்த கொடிய யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்படுவதற்கு முதல் இருந்த இலங்கை,
அந்த யுத்தம் முடிவுறுத்தப்படுகின்ற போது நிகழ்ந்த ஜெனசைட் என்று சொல்லக்கூடிய மனித இனப்படுகொலைகள், அதற்கு பின்னரான இலங்கை ஆட்சி அதிகார வெறி எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ஒரு நூலாக கொண்டு வந்திருக்கின்றார். ஒரு உரை ஒன்றிலே இதே போன்றதொரு புத்தக வெளியீட்டு நிகழ்வு ஒன்றிலே தென்னிந்தியாவைச் சேர்ந்த கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு கதை, சுருக்கமான கதை ஒன்றை சொல்லியிருப்பார். அதை மீண்டும் இவ்விடத்தில் சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு யானை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு யானை உருவத்தில் மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு மிருகம். அந்த யானை முக்காலி ஒன்றிலே அமர வேண்டும். அந்த யானையை இயக்குபவர், அதை ஹேண்டில் பண்ணுபவர் அந்த யானையை முக்காலியிலே அமர்த்துகிறார். எப்படியும் சமூகம் அதை பார்த்து சொன்னது, பாருங்கள், உருவத்திலே எவ்வளவு பெரிய யானையாக இருந்தாலும் முக்காலியிலே உட்காருகின்ற அளவுக்கு அது பண்பட்டு இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். இன்னொரு சாரார் கூறினார்கள், மனிதன் எவ்வளவு புத்திசாலியானவன், ஒரு பலம் வாய்ந்த யானையை கூட இந்த முக்காலிலே அமர்த்துகின்ற அளவுக்கு அவனுடைய சாமர்த்தியம் இருக்கின்றது என்று இன்னொரு சாரார் கூறினார்கள். இன்னும் ஒரு சாரார் கூறினார்கள், பாருங்கள், இந்த யானை எவ்வளவு முட்டாள்தனமானது, தன்னுடைய பலத்தை கூட அறியாமல் தன்னை இயக்குபவர்களுக்கெல்லாம் இயந்து நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னார்கள். அதே போல தான் ஒரு சமூகமாக, தமிழ் பேசும் சமூகமாக நாம் நமது பலத்தை அறியாமல் இருக்கின்றோம். நமது பலம் நமது எழுத்தாளர்கள். இங்கே நீங்கள் பின்னால் பார்க்கின்ற பொழுது ஏராளமான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஒரு சமூகத்தினுடைய இருப்பு அந்த புத்தகங்களிலே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே வாசகர்களாகிய உங்களை அந்த புத்தகங்கள் 30 பிரதிகளான ஒரு இதிலும் வைக்கப்பட்டிருக்கின்றது. வாங்கி நமது எழுத்தாளர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்ற அதேவேளை இந்த புத்தகம் எழுதியிருக்கின்ற நூலாசிரியர் சர்ஜுன் ஜமால்தீன் அவர்களுடைய இந்த ஆராய்ச்சி தர லெவலிலே இருக்கின்ற இந்த புத்தகத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மிக சிறப்பான ஒரு புத்தகம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அடுத்து உரையாற்ற இருக்கின்ற நூல் அறிமுகம் ஐயப் அஸ்மின், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரஸ்மா ரஸ்மி மற்றும் எம்முடைய அழைப்பை ஏற்று விசேட விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் கவிஞர் சேரன் மற்றும் வெளியீட்டாளரின் போசன் அவர்களுக்கும் நன்றியை கூறி என்னுடைய சுருக்கமான துறையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.